வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் என்னாச்சு, நிஃப்டி என்னாச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மில்லியன் நியூஸ். வணக்கம். போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸ்ட்ராங்காக ஒரு ஓப்பனிங் தான் காலையிலேருந்து. இப்போ வந்து அது டோட்டலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 221 பாயிண்ட் அளவுக்கு வந்து நிஃப்டி வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 505 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் இன்றைக்கி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் ரீட்டைலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பை ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அது ஒரு மணி அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது ஒரு 110 120 பாயிண்ட் அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இன்றைக்கி அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப மேஜரான செக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா செக்டர்ஸுமே ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவ் அந்த மாதிரி நம்ம சொல்கிற அளவுக்கு பெருசான செக்டர்ஸ் எதுவும் இல்லை. எல்லா செக்டருமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளது எல்லாமே இன்றைக்கி அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதானி வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து கட்டுற சொல்லி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபரோன்னு சொல்லிட்டு எல்என்டின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு கொடுத்துருந்தனால இன்றைக்கி அதானி ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டு கொடுத்துருந்தது. அதானி என்டர்பிரைஸ், அதானி பவர் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு காலையிலேருந்தே பார்த்தோன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேடிஎம், அதே மாதிரி வந்து ஃபின்டெக்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டில் கொண்டு போயிட்டே இருந்தாங்க. எதுவுமே வந்து பெருசாக நெகட்டிவ்ன்ற அளவுக்கு எதுவும் பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து தொடர்ந்து பை ட்ரெண்ட்லேயே இருந்ததுனால மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மேஜரான நியூஸ் என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இது பார்ப்போம். அதான் அது வந்து லார்சன் அண்ட் டியூபரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க 15,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதானிக்கிட்டேருந்து ஒரு டெண்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எல்என்டி ஷேர்ஸும் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் தான் இருந்தது. அதானியோடைய ஷேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு. இதுதான் வந்து அதானி அண்டு எல்என்டிக்கான ஒரு டீல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து ஃபாரின் கரன்சியெல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். ருப்பியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறக்கோசரம் பார்த்திங்கன்னா 5 பில்லியன் அளவுக்கான யூஎஸ் டாலர்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக 1 மந்த்தாக நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா ருப்பி வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகிற மாதிரி இருந்ததுனால தொடர்ந்து நம்மளுடைய கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட்டுடைய ஆர்பிஐ வந்து தொடர்ந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து விற்றுட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய ருப்பியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு பார்த்திங்கன்னா $5 பில்லியன் அளவுக்கு அந்த அளவுக்கான யூஎஸ் கரன்சியை வந்து நம்ம விற்றுருக்கோம், நம்ம ருப்பியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸோடைய நியூஸ், அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு ரிசல்ட் தான். ஏன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டில் மேஜராக ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டாடா மோட்டார்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் ரிப்போர்ட் வருது. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கான ஒரு நெகட்டிவான நியூஸ். ஆனால் அதை மீறி இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து உயர்ந்துச்சு. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா அதான் டிஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கனால டாடா மோட்டார்ஸோடைய ஷேர்ஸை வந்து இன்றைக்கி வந்து 20 பாயிண்ட் அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. நம்ம அப்போருந்து நம்ம எல்லா வரையுமே சொல்லிட்டே இருப்போம், மார்க்கெட் வந்து இப்போ அந்த ட்ரம்ப் டேரிஃப் இன்னும் நிறையா இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து வெளியே போயிட்டே இருக்குது அவங்களுடைய பணம் எல்லாமே. அப்படி இருந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகிறாங்க, எப்படி இப்போ 25,500 இப்போ 24,500 தான் வந்திருக்கு. இப்போ இந்த 1.5 மாதம் கிட்டத்தட்ட ஜூலைலேருந்து அதுக்கு மேலே சரினா ஒரு 50 நாளில். ஏன்னா மேஜராக ஒரு அடி விழலை, ஆனால் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த டேட்டாவோட நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன மாதம் ஜூலை மாதம் மட்டுமே பார்த்திங்கன்னா ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் மட்டுமே விற்றுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து எப்படி மார்க்கெட் வந்து பெருசாக விழலை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் விற்கிறதோட அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, நாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போடுவோம்ல. இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நிஃப்டி 50 அதை விட்டுருங்க. மற்றபடி நம்ம நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, அந்த கேப்பு, இந்த கேப்பு நிறையா இருக்குது. ஸோ அதில் நம்ம போட்டுக்கிற இருக்க காசு தான் சிப்பில் போடுவோம்ல, அந்த காசு
காசு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெக்கார்டு பிரேக் ஏன்னா 4 லட்சம் கோடி அளவுக்கு வந்து அவங்க டம்ப் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே. இப்போ எத்தனை மாதம் இருக்குது? 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் நடக்குது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட். ஏன்னா 4 லட்சம் கோடி அதுவும் இந்த வருஷம் முடியல. அதுக்கு முன்னாடி 7 மாதத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட் உள்ள டம்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 கோடி அளவுக்கு வெளிந்து பணத்தை வெளியே கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னால் ஜூலை மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட 35,000 40,000 கோடி அளவுக்கு வெளியே கொண்டு போனாங்க. ரீசன்ஸ் என்னென்னா ட்ரம்போடைய டேரிஃப், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து காசு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ரெகுலராக தொடர்ந்து அவங்க கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ 2வது டே, அதாவது 2வது டைம் வந்து ட்ரம்ப் டேரிஃப் பண்ண அன்றைக்கி வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக விழுன்னு பார்த்தப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 20 பாயிண்ட் என்னமோ வந்து மேலே கொண்டு போய் நிறுத்தியிருந்தாங்க. அதாவது காலையில் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவ். சரி நீ மார்க்கெட் விழுந்துட மாட்டேன்னு நினச்சா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரம் முடி போகிறது பார்த்தா ஒரு 21 பாயிண்ட் வந்து அப்ளை இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தோன்னா அதான் நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ள போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் உள்ள டம்ப் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து அன்றைக்கி ஒரே நாள் மட்டுமே பார்த்திங்கன்னா 6,000 கோடி அளவுக்கு வெளியே கொண்டு போயிருக்காங்க பணத்தை. ஸோ இதுதான் வந்து முன்ன நம்ம சொன்னாங்களே எஃப்ஐஏ டிஐஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த விஷயத்துக்காக சொல்கிறோம். பார்த்திங்கன்னா டிஐஏ எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் 2025 பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க 4 லட்சம் கோடி, 2024 3 லட்சம் கோடி. அதாவது அந்தந்த வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி. ஆனால் இந்த வருஷம் இன்னும் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 7 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் கோடி அளவுக்குள்ளே போட்டிருக்காங்க. அதே வந்து எந்தெந்த வருஷம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட் சார்ட்டில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்தெந்த வருஷம் எவ்வளோ போட்டிருக்காங்க போது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக போட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வெளியேற்றிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் முரணாக இருக்குது. பார்ப்போம் இது வந்து எங்கே போயிட்டு லேண்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு. டிஐஏஸ் அதுக்கப்புறமா எந்தெந்த ஸ்டாக்கை வந்து அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 43 கம்பெனிஸில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், அப்புறமா அதில் தான் வந்து ரொம்ப அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலையன்ஸ் வந்து விற்றுட்டு போனாங்க. கரெக்டுங்களா? 20 வருஷத்துக்கு அப்புறமா ரிலையன்ஸ் வந்து விற்றுட்டு போனாங்க. அவங்க விற்றதை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கி, ஏன்னா இல்லாட்டி அவ்வளோ ரிலையன்ஸ் அவ்வளோ விற்றப்போ அது விழுந்திருக்கும். பட் ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அதை வாங்கி அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேபி விழுந்திருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னன்றது. வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ஐபிஓ இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லிஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நம்மளும் அப்ளை பண்ணோம், கிடைக்கல. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுடைய அந்த என்எஸ்டிஎல் ஷேர்ஸ் எல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஐபோலாட் ஆயிடுச்சோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு இன்னும் வந்து ஒரு ஷேரை வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா 1,400 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு. ஒரு ஷேர் 800 ரூபாய்க்கு வாங்கி 1,400 ரூபான்றது நினச்சி பாருங்க, 80% வந்து ஜம்ப்பு. ஸோ என்எஸ்டிஎல் ஐபிஓ கிடைச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நெகட்டிவ் தான் இருந்துச்சு, கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து மினிமம் பேலன்ஸை வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணி விட்டாங்க. அதாவது மெட்ரோ இல்லை அர்பனில் இதுக்கு முன்னாடி வந்து 10,000 ரூபாய் மினிமமாக இருக்க வேணும்னா இப்போ 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ரூரல் செமி அர்பன் எல்லாத்துக்கும் மாற்றிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா மாதத்துக்கு 50,000 ரூபாய் நீ மினிமமாக வச்சுருக்கணும்னா அது நடைமுறைக்கு பொருந்தாதோன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான தாக்கம் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஐசிஐசிஐ பேங்க் விழுந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர்டெல்லோடைய ஷேர் ப்ரைஸும் விழுந்துகிட்டே இருக்குது. மேஜரான ரீசன் என்னென்னா அவங்க வந்து இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0.9% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு பேனிக் ஒரு ஃபியர் இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதனால் வந்து ஏர்டெல்லோடைய ஷேர் ப்ரைஸும் வந்து லைட்டாக விழுந்துட்டு இருக்குது. திஸ் ஆர் த மேஜர் அப்டேட்ஸ். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். பர்சனல் ஃபினான்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் போயிட்டு இருக்குது, அதையும் பாருங்கள்.